இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனில் யூரினரி சிஸ்டமோட எந்த பகுதி வேணாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். யூரினரி சிஸ்டமில் என்ன பகுதிகளாக வரும் அப்படின்னா கிட்னி, பிளாடர், யூரிட்டர் அண்ட் யூரித்ரா. ஸோ இந்த மாதிரி 4 பகுதிகள் இருக்குது இந்த யூரினரி சிஸ்டமில். இதில் பெரும்பாலும் லோவர் யூரினரி ட்ராக்ட் தான் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகும். அதில் என்ன வரும் அப்படின்னா பிளாடர் அண்ட் யூரித்ரா. ஸோ பிளாடர் அண்ட் யூரித்ரா தான் அதிகமாக நம்மளுக்கு பாதிக்கப்படும். அடுத்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் யாருக்கு அதிகமாக வரும்? பெண்களுக்கா இல்லை ஆண்களுக்கா? கண்டிப்பாக பெண்களுக்கு தான் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். இன்ஃபெக்ஷன் பிளாடரில் மட்டும் இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா பெயின் வரும் அண்ட் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதே இன்ஃபெக்ஷன் கிட்னிக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே யூரினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் அர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்னென்னா யூரின் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா யூரின் போகும்போது பேர்னிங் ஃபீல் இருக்கும், அதாவது ஒரு எரிச்சல் தன்மையோடு இருக்கும். தேர்ட் ஒன் என்னென்னா அடிக்கடி யூரின் போகும் அண்ட் யூரின் ரொம்ப கம்மியான அளவில் தான் போகும். அடுத்து ஃபோர்த்து என்னென்னா யூரின் ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், அதாவது ஆல்கலைன் தன்மை கொண்டதாக இருக்கும். யூரின் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ரெட், பிரைட் பிங்க் ஆர் கோலா கலரில் இருக்கும். இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூரினில் பிளட்டு வருது அப்படின்றது அர்த்தம். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா யூரின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லோடு இருக்கும். அண்ட் 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா பெல்விக் பெயின் இருக்கும் பெண்களுக்கு, அதாவது இடுப்பு வலி இருக்கும். எதனால் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது? யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸில் பாக்டீரியா யூரித்ரா மூலமாக யூரினரி ட்ராக்டுக்குள்ளே போய் பிளாடரில் இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுது. பெரும்பாலும் நம்மளோட யூரினரி சிஸ்டமே இந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிடும். சம்டைம்ஸ் இந்த டிஃபென்ஸ் ஃபெயில் ஆகும்போது இந்த பாக்டீரியா பிளாடர்லேயே தங்கி இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணிடும். மோஸ்ட் காமனாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யாருக்கு வருது அப்படின்னா பெண்களுக்கு தான் வருதுன்னு பார்த்தோம். மோஸ்ட் காமனாக எந்த இடத்துல வரும் அப்படின்னா பிளாடர் அண்ட் யூரித்ரா. அடுத்து இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பிளாடர், அதாவது சிறுநீர் பையில் எப்படி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றத பார்க்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பிளாடரில் மோஸ்ட்டாக எதனால் வரும் அப்படின்னா எசெரிஷியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியானாலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக செக்ஸ் வச்சுக்கிறதுனாலையும் பிளாடரில் இன்ஃபெக்ஷன் வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் காமனாக பெண்களுக்கு தான் வருது அப்படின்றத பார்த்தோம். எதனால் பெண்கள் அதிகமாக இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் அமைப்பினால், அதாவது பாக்டீரியா ஆனஸ், அதாவது ஆசன வாயில் இருந்து யூரித்ரா, அதாவது சிறுநீர் குழாய்க்கு ஈஸியாக போயிடும். ஏன் அப்படின்னா ஆனஸும் யூரித்ராவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஆனஸில் இருந்து சிறுநீர் குழாய், அதாவது யூரித்ராக்கு உள்ளே போகிற பாக்டீரியா எங்கே போகும்னா யூரித்ரல் ஓப்பனிங்கில் இருந்து டேரெக்டாக பிளாடருக்கு போயிடும், அதாவது சிறுநீர் பைக்கு போயிடும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே பக்கத்தில் இருக்கனால, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இது ஈஸியாக உள்ளே போயிடும். இதனால தான் பெண்கள் அதிகமாக இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸில் பாக்டீரியா, அதாவது எசெரிஷியா கோலை மோஸ்ட் காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த எசெரிஷியா கோலை நார்மலாக எங்கே இருக்கும் அப்படின்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்டில் இருக்கும், நம்மளோட வயிற்றில் இருக்கும். காமனாக இருக்க ஒரு பாக்டீரியா தான் இது. என்ன பண்ணும் அப்படின்னா ஆனஸ் வழியாக வெளியே வரும்போது அங்கேருந்து யூரித்ராவுக்கு போயிட்டு பிளாடருக்கு வந்துடுது. அதனால தான் இது பிளாடரில் ரொம்ப காமனாக இன்ஃபெக்ட் பண்ணுது. அடுத்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் தி யூரித்ரா. யூரித்ரா எப்படி இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எசெரிஷியா கோலை பாக்டீரியா நம்மளோட வயிற்றுலேருந்து ஆனஸ்க்கு ஆனஸ்லேருந்து யூரித்ராவுக்கு வந்துடும். இதனாலேயும் யூரித்ரா இன்ஃபெக்ட் ஆகும். அடுத்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இது மூலயமாகவும் யூரித்ரா அஃபெக்ட் ஆகும். இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஹெர்பஸ், கொனோரியா, கிளமேடியா அண்ட் மைக்கோபிளாஸ்மா. இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸும் ஏன் பெண்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா யூரித்ராவும் வெஜைனாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த யூரித்ரல் இன்ஃபெக்ஷன் வருது. அடுத்து காம்ப்ளிகேஷன்ஸ். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால பெருசாக பாதிப்பு எதுவும் வரப்போகிறது இல்லை. நம்ம ஒரு வேளை ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணும். அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் என்னென்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். ரிப்பீட்டடாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். 1 இயர்க்குள்ளே நிறைய தடவை வரும். இதுவும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். செகண்ட் காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா கிட்னி டேமேஜ் ஆகிடும். அதாவது இந்த
யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாகவே கிட்னி வந்து டேமேஜ் ஆயிரும். தேர்ட் ஒன் வந்து ப்ரெக்னென்சி அப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா பிறக்கிற குழந்தையோட எடை வந்து ரொம்ப குறைவாகவும் ப்ரீமெச்சூர் இன்ஃபென்ட் டெலிவரி அதாவது குறை பிரசவமாகவும் வந்து பிறக்கும். ஃபோர்த்து காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும்போது அவங்களோட யூரித்ராவோட சைஸ் வந்து குறைஞ்சிரும், அதாவது நேரோவிங் ஆயிரும். ஃபிஃப்த்து காம்ப்ளிகேஷன் என்னென்னா செப்சிஸ், அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிட்னிக்கு வந்து போயிடும். இதனால் வந்து லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரும். எப்படி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கலாம்? தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கும்போது யூரின் வந்து நல்லா டைல்யூட் ஆயிரும். யூரின் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா நம்ம பிளாடரில் ஏதாவது பாக்டீரியா இல்லை யூரினரி ட்ராக்டில் வந்து ஏதாவது பாக்டீரியா இருக்கும்போது அதை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி இது வந்து வெளியில் தள்ளிடும். இதனால வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதை வந்து தடுக்கலாம். யூரின் போயிட்டு வந்தால் எப்பயுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வரணும். அதுவும் வந்து எப்படி வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பேக், முன்னாடியிலேருந்து பின்னாடி வந்து வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆனஸில் இருந்து பாக்டீரியாஸ் வந்து வெஜைனாவுக்கும் அண்ட் யூரித்ராவுக்கும் வந்து வராது. பிளாடரை வந்து எம்டி பண்ணிடணும் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் செக்ஸ் அப்போ. அடுத்து இரிட்டேட்டிங் ஃபெமினின் ப்ராடக்ட்ஸ், இதை வந்து யூஸ் பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டியோட்ரன்ட் ஸ்ப்ரேஸு, அதுக்கப்புறம் பவுட்ரு, சில பேர் வந்து ஏதாவது கெமிக்கல் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெஜைனாவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் அடுத்து பெர்த் கண்ட்ரோல் மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ டயஃப்ரம் அண்ட் அன்லூப்ரிகேட்டட் காண்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸை வந்து க்ரோத் பண்ணும், பாக்டீரியாவை வந்து க்ரோத் பண்ணும். அதனால் கரெக்டான பெர்த் கண்ட்ரோல் மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து டயக்னோசிஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன், அனலைசிங் அ யூரின் சாம்பிள். யூரினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து யூரினை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூரினை வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் பேட் வச்சு அந்த ஜெனிட்டல் ஏரியா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூரினை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வர யூரினை வந்து விட்டுறணும். மிட் ஸ்ட்ரீமில் இருக்க யூரினை தான் வந்து அதாவது கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூரினை வந்து கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற யூரினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா WBC அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கா, RBC ரெட் பிளட் செல்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் பாக்டீரியா ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ சப்போஸ் நம்மளோட யூரினில் பாக்டீரியா இருக்குது அப்படின்னா செகண்டாக நம்ம வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்டீரியாவை நம்மளோட யூரின் சாம்பிளை எடுத்து இந்த பாக்டீரியாவை வந்து லேபில் வச்சு வளர்த்து பார்க்கணும். இந்த மாதிரி வளர்க்கும் போது நமக்கு என்ன தெரிய வரும்னா என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா வந்து நம்மள யூரினரி ட்ராக்டை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணியிருக்கு அண்ட் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக தெரியும். தேர்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். சிடி ஸ்கேன் இல்லாட்டினா வந்து MRI ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்தது அப்படின்னா உங்களோட டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டோஸ்கோப்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நீளமான ஒல்லியாக மெலிந்த ஒரு டியூப் இருக்கும், அதோட எண்டில் வந்து ஒரு லென்ஸ் இருக்கும். இதான் வந்து சிஸ்டோஸ்கோப். இதை வந்து யூரித்ராக்குள்ளே விட்டு நம்மளோட பிளாடர் வரைக்கும் போயிட்டு வந்து க்ளீனாக வந்து பார்ப்பாங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகியிருக்கா அப்படின்னு. இதான் வந்து சிஸ்டோஸ்கோப்பி. அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சிம்பிள் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் என்ன மெடிசன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ட்ரைமெத்தோப்ரின் அண்ட் சல்ஃபமிதாக்சசோல் அண்ட் ஃபோஸ்ஃபோமைசின், நைட்ரோஃபியூரன்டாயின், செஃப்லெக்சின், செப்ட்ரையாக்சோன். இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து சிம்பிள் இன்ஃபெக்ஷனாக தான் கொடுக்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா லோ டோஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதையும் வந்து நம்ம 6 months அண்ட் அதுக்கும் மேலே வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து டயக்னோஸ் பண்ணி அண்ட் ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துக்கணும் எப்போல்லாம் நீங்கள் வந்து செக்ஷுவலாக ஆக்டிவாக இருப்பீங்களோ அப்போல்லாம். அதுக்கப்புறம் வந்து வெஜினல் ஈஸ்ட்ரோஜன் தெரப்பி வந்து எடுத்துக்கலாம் எப்போனா வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம். அதுக்கடுத்து என்ன ட்ரீட்மெண்ட்னா சிவியர் இன்ஃபெக்ஷன் இருந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சிவியர் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து IV ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். அதுவும் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.